ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி கோமதி செய்கிற செயல் சரின்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோமதி ஆஸ்பத்திரியிலேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம செந்தில் சாதம் எடுத்துகிட்டு ஊட்டுறாப்புல. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பக்கத்து கதிர் பேசுகிறாப்புல, இங்கிட்டு நம்ம சரவணன் பேசுகிறாப்புல. எல்லாருமே பேசையில் அப்போ கோமதி கேட்குறாங்க, நான் செத்து இருந்தால் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்னம்மா பேச்சு பேசுகிற, சும்மா இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாப்புல, அம்மா நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு நினச்சி கூட பார்க்கலம்மா அப்படின்னு சொல்கிறாப்புல. நம்ம செந்தில் சொல்கிறாப்புல, அம்மா நீ இல்லைன்னு நாங்கள் எப்படிம்மா சாப்பிடுவோம், சாப்பாடெல்லாம் எங்களுக்கு எப்படிம்மா கிடைக்கும்னு செந்தில் சொல்கிறாப்புல. நம்ம சரவணன் என்ன சொல்கிறாப்புலன்னா, ஏம்மா வச்சது வச்ச இடத்துல எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, நீ என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கையில், ஏம்மா இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டோன்னே எல்லோரும் உள்ளே போய் படுத்துடுறாங்க. படுத்ததுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே போனதுக்கப்புறம் மீனா மட்டும் பேசுகிறாங்க. ஏன் அத்தை ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படின்னு மீனா பேசுகிறாங்க. மீனா யார் என்ன பேசினாலும் கோமதிக்குள்ளே ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ யாருமே நம்மக்கிட்ட ஒரு பாசமாக இல்லை, அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்காண்டி தான் நம்மளை இது பண்ணுறாங்க அப்படின்னு கோமதி நினச்சிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு எல்லாரையும் சாப்பிட்ற இடத்துல ஒன்றா நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு சாவி, பத்திரம், நகை எல்லாத்தையும் கொண்டு டேபிள் பக்கத்தில் வச்சு, இதுக்குரிய சாவி, இதுக்குரிய பத்திரம், இது நீங்கள் கொடுத்த நகை, நீங்கள் கொடுத்த பணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாண்டியன் கேட்குறாரு, இதெல்லாம் எதுக்கடி கொண்டு எங்கே கொடுக்குற அப்படின்னு. நான் வீட்டை விட்டு போகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏண்டி உனக்குன்னா லூசு பிடிச்சிருச்சா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. இல்லை, உண்மையிலே நான் வீட்டை விட்டு போகலான்னு நினைக்கிறேன். நான் செத்தா என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்க எல்லாரும். யாருமே எம்மா நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்ற வார்த்தையை சொல்லலை. எனக்கு இது தேவை, உனக்கு அது தேவை, இன்னொருத்தவங்களுக்கு இது தேவைன்னு தான் சொல்கிறீங்களே ஒழிய என்னோட பாசம் தேவைன்னு யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாருங்க. இன்னும் அந்த ஆம்பளையாளுன்ற கெத்தை காட்டுறாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கோயில், ஏதாவது ஒரு மண்டபம், அங்கே போய் நாங்கள் படுத்துருவோம், நீ போய் எங்கடி படுப்ப, எங்கடி இருப்பேன்னு அலட்சியமாக பேசுகிறாரு. பேசுனதுக்கு கோமதி சொல்கிறாங்க, நான் எங்கேயாவது போகிறேன், எங்கேயாவது வரேன், இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், யாருக்குமே என்னோடய அன்பு முக்கியம் இல்லை, என்னுடைய தேவை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு கோமதி கிளம்புறாங்க. கோமதி செய்கிற செயல் தப்பாக ரைட்டான்னு லைக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள்.